ஒரு அழகான கிராமத்தில் மகிழ் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன். அந்த கிராமத்தில் ஒரு நல்ல மன்னன் வாழ்ந்தார். ஒரு நாள் மன்னன் ஒரு அறிவிப்பு செய்தார். எனக்கு ஒரு புதிய வாரிசு வேண்டும் என்றான். ஆனால் யார் அந்த இடத்திற்கு தகுதியானவர் என்று தெரியவில்லை. அதற்காக அவர் ஒரு போட்டி நடத்த முடிவு செய்தார். எல்லா குழந்தைகளையும் அரண்மனைக்கு அழைத்தார். ஒவ்வொருவருக்கும் ஒரு விதை கொடுத்தார். இந்த விதையை நட்டு வளர்த்து 3 மாதம் கழித்து காட்டுங்கள் என்றார். யாரோட செடி அழகாக இருக்கிறதோ அவர்தான் என் வாரிசு என்றார். குழந்தைகள் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றார்கள். அனைவரும் விதையை நட்டு தண்ணீர் ஊற்றி பார்த்தார்கள். ஆனால் மகிழின் விதை முளைக்கவே இல்லை. அவன் தினமும் தண்ணீர் ஊற்றினான். ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை. அவன் நண்பர்கள் செடிகளை காட்டினார்கள். சிலரின் செடிகள் மலர்ந்திருந்தன. மகிழ் சோகமாக இருந்தான். 3 மாதங்கள் முடிந்தது. எல்லா குழந்தைகளும் செடிகளை எடுத்து அரண்மனைக்கு வந்தார்கள். சிலரிடம் மலர்கள் இருந்தன. சிலரிடம் பழங்களும் இருந்தன. மகிழிடம் மட்டும் காலியான மண் சட்டி மட்டுமே இருந்தது. அவன் மிகவும் வெட்கப்பட்டான். மன்னன் எல்லாரையும் பார்த்தார். மலர்களை பாராட்டினார். பழங்களை பாராட்டினார். பிறகு மகிழின் காலி மண் சட்டியை பார்த்தார். ஏன் செடி இல்லை என்று கேட்டார். மகிழ் தலையை குனிந்து, மன்னா, நான் எவ்வளவு முயன்றாலும் முளைக்கவில்லை என்றான். மன்னன் சிரித்தார். சரி, நீ எதையும் மறைக்கவில்லை என்றார். பிறகு எல்லாரையும் பார்த்து, உண்மையை சொன்னவன் மகிழ்தான் என்றான். மற்ற குழந்தைகள் அதிர்ச்சியடைந்தனர். ஏன் மன்னா என்று கேட்டார்கள். மன்னன் சிரித்தவாறு சொன்னான், நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் அனைத்தும் வேக வைத்த விதைகள்தான். அவை எப்போதும் முளைக்காது. குழந்தைகள் வியந்தனர். அப்படியெனில் எங்கள் செடிகள் எப்படி என்று கேட்டனர். மன்னன் சொன்னார், அது உங்கள் ஏமாற்றும் விதைகள். வேறு விதையை நட்டீர்கள். அனைவரும் தலைகுனிந்தனர். ஆனால் மகிழ் மட்டும் உண்மையைச் சொன்னான். மன்னன் மகிழ்ந்தான். மகிழ்தான் உண்மையான வாரிசு என்றார். எல்லோரும் கைத்தட்டினார்கள். மகிழ் மகிழ்ச்சியடைந்தான். அம்மா பெருமைப்படினார். நேர்மை எப்போதும் வெல்லும் என்றார்.